ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 10ஆம் வகுப்புலேருந்து இயல் 1 to 3 வரைக்கும் லைன் பை லைனாக கொஷின் அண்ட் ஆன்சர் எடுத்திருக்கேன். 100 மார்க்ஸ்க்கு. இந்த 3 இயலையும் நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா. சச்சிதானந்தன். யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? பாவலேறு பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை ஒன்றை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் ரா. இளங்குமரனார். தமிழ் தென்றல் திருவிக போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ரா. இளங்குமரனார். சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து, குருத்து அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை. பூ விரிய தொடங்கும் நிலை போது. அவரை, துவரை முதலியவற்றின் குலை கொத்து. தவறான இணையை தேர்க. தொளி மிக மெல்லியது, தோல் திண்ணமானது, தோடு வன்மையானது, ஓடு மிக வன்மையானது. அனைத்தும் சரி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே. யாருடைய கூற்று? பன்மொழி புலவர் கா. அப்பாதுரை. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரையின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். சந்தக் கவிமணி என குறிப்பிடுபவர் தமிழழகனார். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முகசுந்தரம். தமிழழகனார் டேஸ் சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 12. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று. இந்த உரைநடையின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ. ராமசாமி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? மழையும் புயலும். ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருட்கள் என்று குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். இந்தியா என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை
இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என்று நம் நாட்டை உயர்த்தி கூறியவர் பாரதியார். தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மா. ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை டேஸ் அளபடை என்போம். இசை நிறை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஸ் அளபடையாகும். சொல்லிசை அளபடை. ஒற்றளபடையில் அளபெடுத்து வரும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது டேஸ் அளபடையாகும். இன்னிசை அளபடை. படர்க்கைக்கே உரியது. தொழிற்பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. வினையாளனையும் பெயர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தோறும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேனினும் இனியற் செந்தமிழ் மொழியே தொன்னாடு விளங்குகின்ற திகழ்ந்தேன் மொழியே என்று பாடியவர் கா. நமச்சிவாயர். பச்சை நிழல் நூலின் ஆசிரியர் உதயசங்கர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமந்திரத்தில் திருமூலர் கூறியது. பத்ரகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் பலபட்டடை சொக்கநாத புலவர். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நாளிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவேன் மருக என்ற புறநானூற்று பாடலில் கரிகால் பெருவளதானை புகழ்ந்து பாடியவர் வெண்ணி குயித்தியார். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் பெற்றுள்ளது. 5. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் ஹிப்பல்ஸ். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். சரியாக பொருத்துக. காற்றின் 4 திசை. கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். அனைத்தும் சரி. நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் பாரதியார். எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார். தமிழில் வசனக் கவிதையை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர் பாரதியார். இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். சிறுதாம்பு தொடுத்து பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய மகள் முல்லைப்பாட்டு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார்.
திக்குக்குள் எட்டும் சிதறி திக்க தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட தீம் தரிக்கிட. யாருடைய பாடல்? பாரதியார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூந்தனார். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு டேஸ் அடிகளை கொண்டது? 103. முல்லைப்பாட்டு டேஸ் பாவால் இயற்றப்பட்டது? ஆசிரியப்பா. கப்பித்தான் என்பதன் பொருள்? தலைமை மாலுமி. தலைமை மாலுமினா கேப்டன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்? புயலிலே ஒரு தோணி. புயலிலோ ஒரு தோணி நூலின் ஆசிரியர்? பா. சிங்காரம். பா. சிங்காரம் இந்தியா வந்து டேஸ் நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். பா. சிங்காரம் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான டேஸ் லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார்? 7.5 லட்சம். பல்பலபலவின் மயங்கொளு கொள்ளி என்று கொல்லிமலையை சிறப்பித்து பாடிய நூல்? அகநானூறு. காலம் கரந்த பெயரெச்சம்? வினைத்தொகை. வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது டேஸ் எனப்படும்? வினைத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய எனும் பண்பு உருபு தொக்கி வருவது? இருபெயரீட்டு பண்புத்தொகை. பெரிய மீசை சிரித்தார். இலக்கண குறிப்பு தருக. அன்மொழித் தொகை. மா அல். இலக்கண குறிப்பு தருக. செய்யுள் இசை அளபடை. புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய் என்று பாடியவர்? அப்துல் ரகுமான். அரிய மலர். இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். உலகின் மிக சிறிய தவளை நூலின் ஆசிரியர்? தவளை. எஸ். ராமகிருஷ்ணன். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குழையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைத்தவர்? திருவள்ளுவர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்ததாக டேஸ் குறிப்பிட்டுள்ளார்? கம்பர். உண்டாலமாம் இவ்வுலகம் என்று கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? புறநானூறு. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? நற்றிணை. வீட்டுக்கு வந்த விருந்தினரை காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பினர் என்று கூறும் நூல்? பொருநராற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இப்பாடல் இடம்பெற்ற நூல்? கலிங்கத்துப்பரணி. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கூழல் மீன்கறியும் பிறாவும் கொடுத்ததாக கூறும் நூல்? சிறுபனாற்றுப்படை. பலர்புகு வாயில் அடைப்பக கடவுணர்
வருவீர் உள்ளீரே என்ற டேஸ் அடிகள் புலப்படுத்துகின்றன. குறுந்தொகை. மருந்திய ஆயினும் விருந்தோடு உண் என்ற பாடலை கொன்றை வேந்தனில் பாடியவர். ஔவையார். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல என்ற பாடலை பாடியவர். பாரதிதாசன். காசி காண்டம் நூலின் ஆசிரியர். அதிவீரமா பாண்டியர். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்ற பாடலின் ஆசிரியர். விவேக சிந்தாமணி. வெற்றி வெட்கை என்றழைக்கப்படும் நூல் நருந்தொகை. சிவாலமாரான் என்ற பட்டப்பெயர் கொண்டவர். அதிவீரமா பாண்டியர். திருக்கருவை அந்தாதி நூலின் ஆசிரியர். அதிவீரமா பாண்டியர். கூத்தாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். நன்னன். மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583. மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர். பெருங்குற்றனூர் பெருங்கௌசிகனார். கரிசல் காலத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். கி. ராஜநாராயணன். 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். கோபல்ல கிராமம். கருங்கு இசை விழாவின் உறந்தை என்ற வரி இடம்பெற்ற நூல். அகநானூறு. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. முற்று பெறாத ஒரு வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது. வினையெச்சத் தொடர். ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது. கூட்டுநிலை பெயரெச்சம். நூல் நூலாசிரியர். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம். மா. நன்னன். அதோ அந்த பறவை போல. முகமது அலி. திருக்குறள் தெளிவுரை. வ. உ. சிதம்பரனார். 6ஆம் திணை. மருத்துவர் கு. சிவராமன். ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் தருக. கான்வர்சேஷன் உரையாடல். டெம்பஸ்ட் பெருங்காற்று. எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம். ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. இலக்கண குறிப்பு தருக. உறுதுயர் வினைத்தொகை. கைத்தொழுது 3ஆம் வேற்றுமைத் தொகை. வியத்தல் நோக்கல். தொழிற்பெயர்கள். அசையி சொல்லிசை அளபடை. வளர்வானம் வினைத்தொகை. பொருள் தருக. துய்ப்பது தருதல். லயத்துடன் சீராக. கோடுனா மாலை. கடுப்பு சுற்றம். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி காண்டம். இறங்கினார் முகமது. இலக்கண குறிப்பு தருக. வினைமுற்று தொடர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.